நல்லவன். இப்போ ஒரு வார்த்தையை வாசிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். யோசனையாய் இருந்தான். ஹல்லேலூயா. ரகசியமாய். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு ரகசியமாய். கடந்த நாட்கள்ல அப்படி ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். சில ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். போன வாரமே ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார். நேற்றுக்கு ஏரியா ப்ரேயரில் போகும்போது அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணி அங்கே பேசும்போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. சரி, கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். ஒரு யோசேப்பு, மரியாள். இயேசுவின் தாயாகிய மரியாளும் இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு. யோசேப்பை பார்க்கும்போது இந்த இடத்துல படிக்கிறோம், அவன் நீதிமான், அவன் நல்ல ஒரு மனுஷன். யோசேப்புல எந்த குறையும் இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனையற்று வந்த உடனே அவன் ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தான். அல்லேலூயா. நீதிமானால் மரியாள் தள்ளிவிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. ரகசிய ஆலோசனை, ரகசிய திட்டம் உங்களுக்கு விரோதமாய் ரகசியமாய் சில யோசனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது வேறு யாராலும் அல்ல, சில நீதிமான்களால். ஹல்லேலூயா. ஆண்டவர் திட்டம் தெளிவ சிலரால் நம்ம நினைத்தே பார்க்க முடியாத சில நியமிக்கப்பட்ட புருஷர்களால், சிலர் நமக்கு சொந்தக்காரர்கள், நம்ம உற்றார் உறவினர், தேவ பக்தி உள்ள மனுஷர்களால் ரகசியமாய் தள்ளிவிடுகிற சில யோசனைகள். ஹல்லேலூயா. ஏன் யோசேப்பு ரகசியமாய் மரியாளை தள்ளிவிட யோசித்தான்? ஏன்? அவன் உத்தமன் தானே, அவன் நீதிமான் தானே. ஆனால் அவன் யோசனை என்னன்னா, அந்த 18வது வார்த்தை, இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள். அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனதினாலே ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், ஆலயத்தில் வரும்போது பிரச்சனைகள் வரும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை யாரும் இன்றைக்கு விரும்புவதில்லை. மரியாளை யோசேப்பு தள்ளிவிட காரணம், யோசேப்பு நீதிமான், ஆனால் தள்ளிவிட ஒரே ஒரு காரணம், அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, என்னிடத்துல சொல்லி இருக்கிறாங்க, உங்களிடத்துல அநேகர் சொல்லியிருப்பாங்க, புருஷர்கள் அதிகமா சொல்லுவாங்க, போ யாருக்கும் தெரியாம அந்த ஆலயத்துக்கு ஜெப வீட்டுக்கு போ, கண்ணு காணலையா ஜெபம் பண்ணிட்டு வா, வயிற்று போக்கு வருதா ஜெபம் பண்ணிட்டு வா, பிள்ளை தூங்கலையா ஜெபம் பண்ணிட்டு வா. ஆனா சத்தம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது, போனது மாதிரி திரும்பி வரணும். சத்தம் கேட்க கூடாது, அவங்க பேசுற மாதிரி டப டப டபடான்னு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, எதையும் பேசக்கூடாது, கைதட்டக்கூடாது, துள்ளக்கூடாது, அசங்கக்கூடாது, ஆடக்கூடாது. ஆனா போகணும், விடுதலை பெறணும், வந்துட்டே இருக்கணும். ரகசிய கிறிஸ்தவர்களா இருந்தா அங்க எதுக்கு போய் சத்தம் இடணும், அவ்வளவு கத்து எதுக்கு கத்தணும்? பிரச்சனை வந்திருக்கா வரலையா? உங்களுக்கு வந்திருக்கு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஜெப வீடு தேவை, எல்லாருக்கும் என்ன தேவை, விடுதலை தேவை, எல்லாருக்கும் பார்வை வேணும், எல்லாருக்கும் பிள்ளைகள் அப்போஸ்தலரா மாறணும், எல்லாருக்கும் பிள்ளைகள் டாக்டரா மாறணும், பிள்ளைகளுக்கு வயிற்று வலி மாறணும், எல்லாம் மாறணும். ஆனா என்ன மட்டும் வேண்டாம், பரிசுத்த ஆவி மட்டும் வேண்டாம்.
தெரியும். பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்தால் கற்பம் தரிக்கும், பிள்ளை உருவாகும், மாற்றம் வரும். இயேசு என்னும் கிறிஸ்து உருவாகுவார். தேசமெங்கு போவீங்க, ஆவியானவர் உங்களை நடத்துவார், ஆவியானவர் போதிப்பார், ஆவியானவர் அபிஷேகிப்பார், ஆவியானவர் மறைபொருளை வெளிப்படுத்துவார், ஆவியானவர் தேற்றுவார். இது அவர்களுக்கு தெரியாது. அதனாலதான் ரகசியமாய் உன்னை தள்ளிவிட நினைக்கிறாங்க. உடவா சந்தலவா உடரவா லீதலவா. அநேகருக்கு விடுதலை வேணும். நான் சொன்ன பெண்கள் விடுதலையின் ஜபந்தான். ஆனால் எப்போது விடுதலை வரும்? பரிசுத்தாவின் அபிஷேகம் உன் மேல வரும், அப்பதான் விடுதலை வரும். கைகளை தட்டி சொல்லுங்க, ஆவியானவரை வரவேற்றுக் கொள்ளுங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆவியில நிரம்பணும். ஆவியில நிரம்பும் போதுதான் விடுதலை. மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனை. பரிசுத்தாவியினால் அவள் கர்ப்பவதியானாள். தேவ பிள்ளைகளை நீங்க விடுதலை பெறணும்னா இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்க மேல வரணும். ஆராதனை தொடங்கின உடனே ஆவியான ஒரு வார்த்தை கொடுத்து, நான் நிறைய வசனங்களை எடுத்துட்டு தான் வந்தேன். ஆனா இங்க வரும்போது கர்த்தர் வசனத்தை மொத்தமா மாத்திட்டாரு. தண்ணீரை நான் மாத்தினேன். ஹல்லேலூயா. துறவு தண்ணீரை உனக்காக திறப்பேன், தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுப்பேன். தண்ணீரை வச்சே ஒரு சாப்டரே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அப்போ ஆண்டவர் விரும்புகிறாரு நீங்க பரிசுத்தாவியினால் நிரப்பப்படணும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜப நாட்கள்ல பஸ்ட் ஜப குறிப்பு, நான் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படணும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தாவி பெற்றவங்களை கேட்கணும், ஆண்டவரே நான் புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படணும். அந்த ஆவியானவர் நமக்குள்ள வர வர நீங்க நீந்திட்டே இருப்பீங்க, நீங்க போயிட்டே இருப்பீங்க, தேவ பிரசன்னத்தால் நிரம்பிட்டே இருப்பீங்க. அது உற்பத்தி ஆச்சு. ஒரு மலையில ஒரு பெரிய நீர் அருவி உற்பத்தி ஆச்சுன்னா அந்த அருவி எப்ப பொட்டி புறப்படுதோ அன்னைக்கு அந்த அருவி மலைக்குள்ளே அடங்குவதில்லை. அது போக ஆரம்பி எப்படிதானே? அது எங்கெல்லாம் போகும்? கடல் வரைக்கும் போகும். எங்கெல்லாம் பாதை இருக்கோ அங்கெல்லாம் நுழைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் வரும். அது போகிற இடங்கள்லாம் மச்சங்கள் உருவாகும். அது போகிற இடங்களிலெல்லாம் மரங்கள் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். மாதந்தோறும் புது கனிகள் உருவாகும். கைகளை தட்டி சொல்லுங்க, ஜீவனுள்ள கற்களாய் மாறுவீங்க. ஆமா. பரிசுத்தாவி உற்பத்தி ஆகணும். சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. எங்க உள்ளத்துல ஆவியானுடைய நதி புறப்படணும். நான் கர்ப்பவதி ஆகணும். நான் கர்ப்பவதி ஆகணும். எப்படி கர்ப்பவதி ஆகணும்? ஒரு புருஷனால் அல்ல, ஒரு மனுஷனால் அல்ல, இவ்வுலக சித்தத்தினால் அல்ல, மாம்ச புயத்தினால் அல்ல, ஆவியானவராலே. ஆவியானவராலே நீ கற்பம் தரிக்கணும். ரிபா லாபா ஷதலதரா ரிகபல துரபலப ஷதலபா. ரகசியமாய் தள்ளிவிட யோசிக்கிறது வேற யாரும் இல்ல, நீதிமான்களில் சிலர், நம்மோடு கூட இருக்கிறவர்களில் சிலர், நியமிக்கப்பட்ட புருஷர்களில் சிலர் உங்களை ரகசியமாய் முதல் நாளே ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த ஜபத்துக்கு போகிறதற்கே சில நேரம் உங்களுக்கு தடையை ஏற்படுத்த சில மனுஷர்களை கர்த்தர் ஆயுதமாய் பயன்படுத்துவார். ஆனால் தேவ ஜனமே, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ நில்லாதே. பரிசுத்த ஆவியானுடைய பலன் உன்மேல வரும். உன்னதமானுடைய பலன் உன்மேல வரும். அப்போ வனாந்தரம் வயல்வெளியாகும். காடாகினது எல்லாம் பயிரிடப்படும். பாழாய் கிடங்கிறது எல்லாம் பயிரிடப்படுகிற நாட்கள். அதனால அபிஷேகத்தை கேளுங்க. முதல் ஜெப குறிப்பு என்னது? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானுடைய பலன் என்ன வரும். மரியாதை கேட்கிற, ஆண்டவரே எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. ஆண்டவர் உன்னதமானுடைய பலன் உன்மேல நிழலிடும். உன்னுடைய உற்பத்தி ஆயிருக்கிறது சாதாரணமானதல்ல, அது தேவகுமாரன். தேவகுமாரன் தருகிற ஆசீர்வாதம், தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், அதுல வேதனை இல்லை. அந்த ஐஸ்வர்யம் அது மகிமையானது. தேவனுடைய பலன் எத்தனை பேருக்கு வேணும்? வலது கருத்து என்ன பலத்தால் இடை கட்டுவீராக.
20வது வார்த்தை படிங்க. அது 1வது அதிகாரம் 20வது வார்த்தை. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால். அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது. ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தார், யோசேப்புக்கு கொடுத்தார். அவளிடத்துல உற்பத்தியாய் இருக்கிறது. ஏதோ ஒரு புருஷன் வந்ததுனால அல்ல, கள்ள காதலனால் வந்தது அல்ல, கள்ள மனிதனால் வந்ததல்ல, திருடனால் வந்ததல்ல. இது பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டது. அவர் மூலமாய் சகலம் உண்டாகும். தேவ ஜனங்களே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மனுஷனுடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாயிருக்கும். மனுஷன் பார்க்கும்போது அவன் நினைப்பான், இது எப்படி இன்னைக்கு இவன் எப்படி கடக்க வேண்டியவன் இன்னைக்கு எப்படி உயர்ந்திருக்கிறான். அவன் யோசிச்சு யோசிச்சு செத்து போவானே தவிர, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அதிசயம் என்பது அது கண்களுக்கு அதிசயம்தான். ஒரு கண் காணாததும் ஒரு காது கேட்காதுமான அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆராய்ந்து முடியாதது எண்ணி முடியாததுமான அதிசயம் தேவ ஜனங்களுக்காக கர்த்தர் திறப்பார். கர்த்தர் திறப்பார். கர்த்தர் திறப்பார். யோசேப்பே, உன்னை குழியில போடுவாங்க, உன் வஸ்திரத்தை உரிந்து மாற்றுவாங்க, உன் தரிசனம் எப்படி முடியும் என்று கேலியா பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள் அவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே அதிகாரியாய் வந்தான். அரண்மனைக்கு அதிகாரி. ஹல்லேலூயா. மாறு. இந்த ஏரியா பிரேயர்ல கூட நான் வார்த்தை கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை, எஸ்தருக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. அந்த தயவு கிடைக்கும் போது கன்னி மாடத்திலே 127 நாடுகளில் உள்ள அத்தனை பெண்களும் வாராங்க. 127 நாடுகளில் உள்ள கன்னி மாடம்னா அரசியல குமாரத்திகள் இருக்கிற அந்தப்புறம். அந்தப்புறம் அந்த மாளிகை, மாடம்னா மாளிகை, கன்னிகள் சேர்க்கப்படுகிற மாளிகை. அழகழகா பெண்கள் வராங்க, சௌந்தரியம் உள்ளவர்கள் வராங்க, சோடிக்கப்பட்டவர்கள் வராங்க. வெள்ளை போலத்தாலும் கந்த வர்க்கத்தாலும் தன்னை பூசிக்கொண்டு பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டுட்டு அழகழகா வராங்க. ஆனா எஸ்தருக்கு ஏகாய் கண்களில் தயவு கிடைத்தது. அந்த கன்னி மாடத்திலேயும் ஒரு சிறந்த இடத்தை ஏகாய் அவளுக்காகவும் அவள் தாதிமாருக்காகவும் ஆயத்தப்படுத்தி வைத்தாராம். சிறந்த இடம். எஸ்தர் ஜெபிக்கிற எஸ்தருக்காக கர்த்தர் ஒரு பெஸ்ட் பிளேஸ், ஒரு சிறந்த இடம், இங்கிலீஷ்ல அதான் கொடுத்துரு, பெஸ்ட் பிளேஸ். கன்னிமாடமாயிருந்தாலும் அந்தப்புறமாயிருந்தாலும் அப்படி தங்க முடியாத ராஜாக்களுடைய ராஜ மாளிகையில் அல்ல, அந்தப்புறத்தில் கொடுத்திருந்தால் கூட ஜெபிக்கிற ஒரு எஸ்தருக்கு கர்த்தருடைய கண்களில் தயை கிடைத்தானால் அந்த கன்னி மாடத்திலும் எல்லா ஸ்திரீகளின் வரிசையில் அவள் வைக்கப்படுவதில்லை. ராஜா தெரிந்து கொள்ளல தேவ பிள்ளைகளே, ஏகாய் வசத்தில் இருக்கிற நாட்கள். ராஜா இப்போது செலக்ட் ஆகல, ராஜகிரீடம் வைக்கப்படல. ஆனால் ராஜகிரீடம் வைக்கப்படுவதற்கு முன்பாகவே எஸ்தருக்கு ஒரு சிறந்த இடம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கன்னிமாடத்திலும் அந்தபுரத்திலும் சிறைச்சாலையிலையும் கர்த்தர் குழியிலையும் எங்க இருந்தாலும் உங்களுக்காக கர்த்தர் ஒரு சிறந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது உன் அழகினால் அல்ல, உன் பணத்தினால் அல்ல, உன் பதவியினால் அல்ல, உன் பின்புலத்தினால் அல்ல. எஸ்தருக்கு பின்புலம் இல்லை. எஸ்தருக்கு பின்புலம் இருந்தா இல்ல, அனாதை, தாய் இல்ல, தகப்பன் இல்லப்பா, யாரோ எடுத்து வளர்த்தினாங்க, அவ்வளவுதான். அறிமுகம் சொல்ல ஒரு அட்ரஸ் இல்ல. ஏன்? சிறைபிடித்து வந்தப்பட்டவள், அட்ரஸ் சொல்ல முடியாது, அட்ரஸ் இல்ல. அனாதை என்று அறியப்பட்ட எஸ்தர், அவளுக்கு சௌந்தரியம் இல்லை. வசனம் சொல்லுது, அவள் எந்த பெர்ஃப்யூமும் வாங்கல. அவளுடைய நம்பிக்கை பெர்ஃப்யூம் மேலேயோ பணத்தின் மேலேயோ தன்னுடைய தாய் தகப்பன் மேலேயோ தன்னுடைய உற்றார் மேலேயோ அவளுடைய நம்பிக்கை இருக்கவில்லை. அவளுடைய ஒரே நம்பிக்கை உபவாசமோ ஜெபமோ ஆராதனையோ, உபவாசமோ ஜெபமோ ஆராதனையோ, உபவாசமோ ஜெபமோ ஆராதனையோ. அவளுடைய நம்பிக்கை அதுதான்.
கர்த்தர் பெஸ்ட் பிளேஸை கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுப்பு நடியில் கிடந்தாலும் நம்மை சிறகுகளினாலே, பொன்னால் செய்யப்பட்ட புறா சிறகுகளினாலே அலங்கரிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். தலைக்கு மேல கைகளை தட்டி நாம் இருக்கிற இடம் அடுப்பினடி இருந்தாலும் நம்மை பொன்னால் அலங்கரிக்கிறவர். ஜப மாற்றத்தை கொண்டு வர போகிறது. ஜப மறுரூபத்தை கொண்டு வர போகிறது. ஜப உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது. விடுதலை நடக்குது தேவ பிள்ளைகளை. பரிசுத்த ஆவியினால் உண்டாயிற்று. 22வது வார்த்தை படிங்க. 1:22. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. யோசேப்பே, ஆண்டவர் கேள்றார், யோசேப்பே நீ ரகசியமா தள்ளி விட நினைக்கிறீல்ல மரியாள, அவளுக்கு எப்படி இந்த கற்பம் உருவாயிட்டு? நீ நினைக்கிறபடி எல்லாம் கிடையாது. வாக்குத்தத்தம் நிறைவேறுதல். தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. எப்ப போட்டு சொன்னாங்க? ஆதி ஆகமம் முதலே சொன்னாங்க. ஆதி ஆகமத்தில் ஏவாள் பாவம் செய்ததை ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? உங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்கா தெய்வ ஜனங்களே? ரகசியமா யாராலும் உங்களை தள்ளிவிட முடியாது. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். ஹல்லேலூயா. யோசேப்பிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, தூதன் வந்து கேட்கிறாரு, யோசேப்பே நீ நினைக்கிறாயா இதெல்லாம் சும்மா நடக்குதுன்னு நினைக்கிறியா? இல்லை, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது வாக்குத்தத்தம் நிறைவேறுதல். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அநேகம். ஏசாயா வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறாரு, சகரியா வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறாரு இல்லையா? யாரெல்லாம்? எரேமியா வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறாரு. ஏன்? கள்ள தீர்க்கதரிசியாக இருந்த பிலேயாமே வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார். யாக்கோபிலிருந்து ஒரு கிளை தோன்று, செங்கோல் யாக்கோபுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் இருக்கப்பா, சும்மா எல்லாம் உண்டாகாது. ஹல்லேலூயா. ரகசியமாய் நீ தள்ளி விடாதே. யோசனை ரகசியமாய் தள்ளிவிட நினைக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் கலங்க வேண்டாம். இந்த வாக்குத்தத்த நிறைவேறுதல் அவங்க வாழ்க்கையில வரும்போது நீங்க நினைப்ப, அவன் இப்படி செய்திட்டானே, இப்படி சிந்திச்சிட்டானே, என்னை அவமானப்படுத்த மன இல்லை. ரகசியமாய் தள்ளிவிட, ரகசிய ஆலோசனை உடன்பட்டு நான் என்று பயப்படாதீங்க. ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிறார். எப்படி வழக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல படிக்கிற இல்லையா, யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொல்றாருல்ல, 20வது வார்த்தையில என்ன சொல்றாரு? யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது. ரகசியமாய் தள்ளி 20வது வசனத்துல அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் அவங்கிட்டயே போயிட்டான். என்ன நினைக்கிற? அவளை பத்தி தப்பா நினைக்கிறியா? ரகசியமா தள்ளிவிடால் யோசிக்கிறியா? அவ யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவள். அவள் யார் தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவள். ஹல்லேலூயா. அவன் கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதி ஆனாள். அவ யோசிக்கிறான், என்னால அன்றி இந்த மரியாளுக்கு ஒரு குழந்தை உருவாக கூடாது. புரியுதா? நான் கொடுக்காம இவ உயரக்கூடாது. மனுஷனுடைய எண்ணங்களை தகர்க்கிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். மனுஷன் நினைக்கிறான், எப்படி சித்தப்பா நினைப்பாரு, நல்ல பணக்காரராக இருப்பாரு, நான் 10 ரூபா கொடுக்காம இந்த பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுக்கவே நினைச்சிருக்காங்க. இல்ல, நம்ம எல்லாரும் பெண் மக்களா பிறந்தா சொல்லுவாங்க, எப்படி கெட்டி கொடுக்குறான்னு பார்ப்போம், எப்படி இவருடைய சொப்பனை எப்படி முடியும்னு பார்ப்போம். தேவஜனங்களே, மனுஷனுடைய எண்ணங்களை தகர்க்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். வாக்குத்தத்தை நிறைவேறட்டும். எப்படி முடியும்னு பார்க்கிறவன் எல்லாம் அப்படியே சாஷ்டாங்கமா விழுகிற ஒரு காலம் வரும். கர்த்தர் யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்தார், நீ ரகசியமாய் தள்ளிவிடா, யோசிக்காதே. மரியாள் கர்ப்பவதியானாள். ஒரு நிமிடம் எழும்பிட்டு உட்காருங்களேன். நல்ல சூடா இருக்கா உங்களுக்கு? ஹல்லேலூயா. சீக்கிரமா கர்த்தர் நமக்கு ஏசி தரப்போகிறார்.
ஐயே, ரெண்டே ரெண்டு நபருடைய வாயிலிருந்து ஆமேன் வந்தது. ஏசி தரப்போகிறார். ஆமேன் அப்படி சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே ஆக கிடது. நான் யோசிக்கிறேன், சேர் தந்தாலே இவ்வளோ தூக்கம், ஏசி தந்தா கீழே படுத்துருவீங்க போல இருக்கு. அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் மனுஷன் தள்ளி விடலான்னு நினைக்கிறான். நீ தள்ளுகிற கர்த்தர் அல்ல. ஆண்டவர் உனக்காக வழக்காடுவார். பரிசுத்தாவியின் பலன் என் மேல வரட்டும் ஆண்டவரே. ஹalleluya. கற்பவதி ஆகணும். அது மனுஷனால் அல்ல, அது மனுஷ எண்ணங்களால் அல்ல, அது மனுஷ சித்தத்தினாலும் அல்ல. அது வாக்குத்தத்தை நிறைவேறுதல். அது பரிசுத்தாவியானுடைய பலன். ஆவியானவரே இறங்கி வாரும். பரிசுத்தாவியானுடைய தொடுதல் இந்த பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும். நீங்க நினைக்கலாம், நான் கற்பவதி இனி எப்படி மாறுறது, எப்படி எனக்கு பிரசவிக்க எல்லாம் பலன் இல்லை, அப்படியெல்லாம் யோசிக்கல. அது உற்பத்தி ஆகிறது என்பது தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேறுதல். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதல்லவோ, வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. எப்படி நிறைவேறும்? பரிசுத்தாவியுடைய பலத்தால் நிறைவேறும். சொல்லுங்க, கைகளை தட்டி சொல்லுங்க, பரிசுத்தாவியானவரே, என்னுடைய வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேற போகுது. பரிசுத்தாவியானவரே, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, எருசலேம் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவைய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய். உன் கைகளை தளர விடாதே, பயப்படாதே, பயப்படாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரை சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரை கம்பீரமாய் மகிழுவார். கைகளை தட்டி, நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தி உண்டாக செய்வேன். வெட்கம் அனுபவித்த இடங்களிலே, வெட்கம் அனுபவித்த இடங்களிலே ஊடாவா ஷதலதா புகழ்ச்சியும் கீர்த்தி உண்டாகும்படி செய்வேன். முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூரு. சொல்லுங்க, கற்பவதியாக இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை தர தர எழுதுங்க. நான் கற்பவதியாகிவிட்டேன், என்னிடத்தில் உற்பத்தி ஆகிவிட்டது. எழுது. கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி எழுதி வை, தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய புக்கை வாங்கி பாப்பா, எழுதி வச்சிருக்கீங்களான்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஆக்கினிகளை அகற்றி இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் வாசம் பண்ணுகிறார். உன் சத்ருவுக்கு அவர் விலக்குவார். ஹல்லேலூயா. சத்ருவுக்கு அவர் விலக்குவார். பரிசுத்தாவியுடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பலன் நம்ம மேல வரும்போது அப்படியே கற்பதி ஆகும். இது எப்படி ஆகும்னு கேட்காத, இது ஆகும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆகும். சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதா எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதா எல்லாம் ஆகும். அப்படி உட்காருவோமா? 2வது மத்திய எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. 2:7. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. ஹல்லேலூயா. இங்க சாஸ்திரிகளை ஏரோது ரகசியமாய் அழைத்து யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று கால திட்டத்தை விசாரித்தான். ஹல்லேலூயா. 2வது நமக்கு எதிரான திட்டம் என்னன்னா கால திட்டம். விசாரிக்கிறாங்க, இது எப்போ நடக்கும், இவன் எப்போ அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறான், இவன் எப்போ வீடு வைக்க போறான், இவன் எப்போ திருமணத்தை பார்க்குறானா, பிள்ளைகளுக்கு திருமண நன்மைகளை பார்க்குறானா. காலத்திட்டம் விசாரிக்கிற ஒரு ஏரோது. அவன் எப்படி விசாரிக்கிறானா,
ரகசியமாய் விசாரிக்கிறான். ரகசியமாய். ஹல்லேலூயா. புரியுதா? நம்ம யோசிக்கிற நம்ம பத்தி யாருமே விசாரிக்கல. நீங்க என்ன செய்கிறீங்கன்னு சத்துரு விசாரிச்சுட்டு தான் இருப்பான். ஹல்லேலூயா. விசாரிச்சுட்டு தான் இருப்பான். நம்ம யோசிப்போம், ஆண்டவரே என்னை பத்தி யாருமே, யார் விசாரிக்கிறாங்களோ விசாரிக்கலையோ நம்ம எதிர்க்கிற சத்துருக்கள் என்ன செய்வாங்க? விசாரிப்பாங்க. பொதுவாக நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பக்கத்து ஒரு பிரச்சனைன்னா பக்கத்து வீட்டுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம மூச்சு விடுறது கூட அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அதான் விசாரிப்பு. இங்க பாத்தீங்களா? அங்க ஏரோது 2வது அதிகாரம் 1வது வார்த்தை, கிழக்கிலே பெத்லெகேமிலே இயேசு பிறந்தது. கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலே நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஒரு கலக்க வந்துட்டு, எப்படிடா யூதருக்கு ராஜாவாக, நான் எங்க ராஜாவா இருக்கிறேன், யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கேட்டு வாராங்க. கேட்ட உடனே இவருக்கு கலக்கம். முதல்ல அவன் என்ன செய்யறான்? 4வது வசனத்தை படிங்க. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். முதல்ல விசாரணை பிரதான ஆசாரியர், வேதபாரகர். பொதுவா சண்டை போடுறவங்க நம்ம இடத்துல நேரடியா என்ன செய்ய மாட்டாங்க? விசாரிக்க மாட்டாங்க. ஏறதுக்கு ஒரு கலக்கம். யூதருக்கு ராஜாவை பிறந்திட்டாரா? ஓ, திருமணம் நடக்குதா? வீடு கட்ட போறாங்களா? வெளிநாடு போறாங்களா? வேலை கிடைச்சிருக்கா? சொந்த அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா ஊருக்கெல்லாம் என்ன செய்யும்? எப்படி விசாரணை? ஆண்ட சொல்ற ரகசியமான சில விசாரணைகள் நமக்கு பின்னாக சாத்தான் செய்துட்டு தான் இருக்கான். மனுஷன் செய்துட்டு தான் இருக்கான். ரகசிய விசாரணை. என்ன நடக்குது? எப்படி சாப்பிட்றாங்க? எப்படி குளிக்கிறாங்க? எப்படி நடக்கிறாங்க? என்ன பண்றாங்க? ரகசியமாய் முதல்ல பிரதான ஆசாரியரையும் வேதபாரகரையும் அழைத்து என்ன செய்யறான்? இயேசு பிறக்கிற காலகட்டத்தை குறித்து விசாரிக்கிறான். காலகட்டம், டேட், பிப்ரவரி மாதமா, ஜூன் மாதமா, டிசம்பர் மாதமா, எப்போ திருமணம் வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் என்ன செய்யறாங்க? விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு இப்போ என்ன செய்யறான்? அடுத்ததுதான் நம்ம படிக்கிறோம். சாஸ்திரிகளிடத்தில் என்ன செய்யறான்? ரகசிய 7வது வசனம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து திட்டமாய் விசாரிக்கிறான். நட்சத்திரம் காலகட்டம் குடிச்சு சாஸ்திரிகளை குடிச்சு ரகசியமா வீட்டில் கொண்டு போய் விசாரிக்கிறான். அவனுடைய எண்ணம் எல்லாம் யூதருக்கு நான் தான் ராஜா, இனி ஒரு ராஜா என்ன செய்வதில்லை, எழும்புவதே இல்லை. ஹல்லேலூயா. காலகட்டத்தை குறித்து விசாரிக்கிற இந்த இடத்துல நேற்றைக்கு நாங்கள் சிந்திச்சோம். அந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா, இந்த சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். என்ன அடையாளம்? வெரி குட். கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டார்கள். கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் உதித்தது. இதை பின்பற்றி தான் யார் போறா? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் யார்? இப்ப வழிகாட்டுனது நட்சத்திரம். சூப்பரா வழிகாட்டி போகுது. கொஞ்ச நேரம் இவங்க யோசனை மாறிட்டுல. இப்ப யார் இடத்துல போறாங்க? அரண்மனையில போறாங்க. யார் விழுங்கணும்னு நினைக்கிறானோ அவங்கிட்ட போய் கேட்குறாங்க. நட்சத்திரத்தை விட்டாங்க. விட்டுட்டு இப்ப எங்க போறாங்க? இவங்க இவங்க எண்ணம் எல்லாம் என்னது? யூதருக்கு ராஜாவா பிறக்கணும்னா எங்க தான் பிறப்பாரு? அரண்மனையில தான் பிறகு. அரண்மனையை விட்டுட்டு எங்கேயும் அவர் பிறக்க போறதே இல்லை. திட்டம் மாறிட்டு நமக்கு அப்படிதான். ஆண்டவர் வழிகாட்டிட்டே இருப்பார். போடா, இப்படி போ, இப்படி போ, இப்படி போ. அக்கினி சமமாய் மேக சமமாய் உள்ளுக்குள்ள வசனங்களை தந்து சொப்பனங்களை தந்து சூப்பரா வழிகாடு. இடையில நமக்கு ஒரு எண்ணம் வரும். இதெல்லாம் யாரை தேடணும்? நம்ம எண்ணத்துல ராஜா வீட்டுல தான் ராஜா பிறப்பாரு. அதனால ராஜா வீட்டுல போனாங்க. இடையில வந்ததுதான் கலக்கம்.
ஹல்லேலூயா. எப்போ நட்சத்திரத்தை விட்டு மனுஷனை சார்ந்து போனார்களோ, பெரிய அரண்மனையை எதிர்பார்த்து போனார்களோ, பெரிய வீட்டை எதிர்பார்த்து போனார்களோ, பெரிய நபரை எதிர்பார்த்து போனார்களோ, அங்கே கலக்கம். ஹல்லேலூயா. தூங்கிட்டீங்களா? யாரை எதிர்பார்த்து போறீங்க? கொஞ்ச நாள் நல்ல உபவாசம் பண்ணுவோம், நல்ல ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நாள் தாண்டி யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவங்கள நம்பி போவோம். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா. வழி விட்டு மாறி, வழி விலகி, நட்சத்திரத்தை பார்த்து மேலேயே பார்த்து நடந்த கூட்டம் இப்ப அரண்மனையை பார்க்க ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்களுடைய எண்ணம் எல்லாம் பெரிய வீட்டில இருந்தா பெரிய நன்மை வரப்போகுது. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? அந்த 2வது அதிகாரம் 5வது வசனம் நினைக்கிறேன். வாக்குத்தத்தம் என்ன? 6. யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. நம்ம நம்புகிறது போல அல்ல. ஹல்லேலூயா. ஜனங்களே, நீங்க தேடி போறது ராஜ கொட்டாரம், நீங்க தேடி போகிறது அரண்மனை. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்துதான் புறப்படுவார் என்று சொன்னது தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. உனக்குள்ள இருந்தா புறப்படுவாரு. நீ சின்னதன்னு நினைக்கிறியா? இஸ்ரவேலை ஆளும் பிரபு நமக்குள்ள இருந்தா புறப்படுவார். இஸ்ரவேலை ஆளும் பிரபு சிறியவர்களிடத்துல இருந்தா புறப்படுவார். நம்ம எதிர்பார்க்கிறோம் ராஜ கொட்டாரத்தில் அவர் பிறப்பார். அநேக திருமண நன்மைகளும் அப்படிதான். அங்கதான் எனக்கு என்ன இருக்கு, பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பாங்க. அதல்ல, தேவ சித்தத்தை எதிர்பார்க்கணும். தேவ சித்தம் தான். அது சின்னதா இருக்கலாம், சிறிய தொழிலா இருக்கலாம், சிறிய படிப்பா இருக்கலாம், சிறிய நன்மையா இருக்கலாம். தேவ சித்தத்தை எதிர்பார்த்து போகிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இவன் இதுவரைக்கும் வானத்தை தான் பார்த்துட்டு போனான். ஆனா கடைசி நேரத்துல ஹல்லேலூயா, அவன் வழி தவறி போன போது அங்கே கலக்கம் உருவாகிறது, அங்கே ரகசிய ஆலோசனை வெளிப்படுகிறது, அங்கே ரகசியமா பேச ஆரம்பிக்கிறார்கள், விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள், ஒன்றன் பின் ஒன்றாக விசாரிக்கிறார்கள். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து போயிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. சாஸ்திரிகள் பெரிய மாளிகையை தேடி போன போது பிரச்சனை ஆரம்பமாகிறது. நடந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். 2 வயதுக்குட்பட்ட அத்தனை ஆண் மக்களையும் ஏரோது தன்னுடைய பட்டயத்தினாலே, தன்னுடைய கொலைவெறியினாலே, தன்னுடைய கோபத்தினாலே, தன்னுடைய உக்கிரத்தினாலே அத்தனை பிள்ளைகளை கொலை செய்தான். நம்ம செய்கிற தவறு பிள்ளைகளுக்கு பாதிப்பை கொண்டு வருகிறது. நம்ம வழி மாறி பிரயாணம் போகும்போது கிறிஸ்துவோடு நடப்போம், வசனத்தின்படி நடப்போம், ஊழியக்காரர்கள் சொல்லுகிறபடி நடப்போம். எதுவரைக்கும்? பிள்ளைகள் வாலிப வயது வரும் வரைக்கும். அன்னைக்கு கர்த்தர் நமக்கு இவ்வளோ படிப்பை தருவான்னு நம்ம எதிர்பார்க்கல, இவ்வளோ வேலையை தருவாருன்னு எதிர்பார்க்கல. குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்தி வைத்த தெய்வத்தை மறந்து சைடு ட்ராக் ஆகி இப்ப மனுஷனை தேடி, மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி, பெரிய இடத்தை தேடி, பெரிய பதவியை தேடி, பெரிய ஆட்களை தேடி வழி விலகி போனால் கலக்கம், கலக்கம், கலக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலக்கம். கர்த்தர் சொன்னார், யூதாவின் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். பெத்லகேமே, நீ சிறியதுன்னு பார்க்கறியா? நாசரத்திலிருந்து ஒரு நன்மை வராதுன்னு நினைக்கிறியா? நான் சின்னவன் நினைக்கிறியா? எனக்கு கொடுக்க ஒண்ணுமில்லை நினைக்கிறியா? நீ சிறியவன் அல்ல, உன்னிடத்திலிருந்து பிரபுக்கள் தோன்றுவார்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க வயத்திலிருந்து பிரபுக்கள் உருவாகுங்க. தோன்றுவாங்களா, தோன்ற மாட்டாங்களா? தெரிந்தெடுப்பு. ஜீசஸ். ரகசிய ஆலோசனை சத்தான் செய்கிறான். விழுந்துடாத,
விழுந்திராத. ரகசியமாய் உனக்கு விரோதமாய் ஆலோசனை செய்கிறான், விழுந்திராத. ரகசியமாய் பிரதான ஆசாரியனை கூட்டு விசாரிக்கிறான். காலகட்டம் யாது? காலகட்டம் யாது? ஹரபா சந்துலா தீரபா ரீகபா லதுரபா ஷதலா தீரபா. எத்தனை பேர் உயிருள்ளவர்களா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நாளைக்கு வர மாட்டீங்க? ஒருத்தர் வர மாட்டீங்களா? வெரி குட். கத்து நல்லவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறதும் பேச முடியும். நீங்க கேட்டாலும் கேட்காவிட்டால் ஆவியானவரை விட்டு எங்க என்ன செய்ய முடியாது, திரும்ப முடியாது. அவர் பேசுறத பேசலைன்னா நம்ம சிச்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் நினைத்தாங்க, ராஜா கிழக்கிலே கண்ட நட்சத்திரத்தை விட்டு எங்க நினைச்சினாங்க, அரண்மனை தேடி போனாங்க, அங்க கிடைக்கணும். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் 9வது வசனத்தில் படிக்கிறோம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். நட்சத்திரம் மாறிச்சா? நட்சத்திரம் வழி விலகிச்சா? நட்சத்திரம் கிழக்குக்கு போச்சா, மேற்குக்கு போச்சா, தெற்குக்கு வச்சா? கிழக்கில் தோண்ட நட்சத்திரம் அவளுக்கு முன்னதான் இருந்து. நம்ம தான் விலகி போனோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம தான் விலகி போனோம்ப்பா. ஆண்டோடைய வார்த்தை விலகல்ல, ஆண்டோடைய வாக்குத்தத்தம் விலகல்ல, ஆண்டோடைய சொப்பனை விலகல்ல. படிப்புக்கு சொப்பனத்தை நம்பி இருந்தோம், வேலைக்கு சொப்பனத்தை நம்பி இருந்தோம், வீடு வைக்கிறதை சொப்பனத்தை நம்பி இருந்தோம். நம்ம தான் விலகினோம். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் கர்த்தரை தான் நம்பி இருந்தோம். ஆனா சைட் ட்ராக் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம மனுஷன் பார்க்கிற பாரி பார்த்தோன்னா தோற்று போவான். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பான். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். மழி விலகின நட்சத்திரம் ஒரு நாளும் விலகாது தேவ பிள்ளைகளே. வாக்குத்தத்தம் மாறாது, வாக்கை தந்தவர் மாற மாட்டார். அவர் மானம் மாறாத கர்த்தர். அவர் மனம் மாறுவதில்லை, அவர் பொய் சொல்லுவதில்லை, அவர் சொல்லி செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. உடபலகதரக சதலதரா. பிள்ளை இருக்கும் இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது, அவர்களுக்கு முன் சென்றது. கர்த்தர் நமக்கு முன் செல்வார். ஆமென். வாக்குத்தத்தம் மாறாது, தரிசனம் மாறாது, சொப்பனம் மாறாது, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மாறாது, விதைகள் மாறாது. நாம் உறங்கினாலும் உறங்காத விதைகள் இந்த இடத்துல இருக்கிறது. நீ கேட்ட விண்ணப்பம் மாறாது தெய்வ பிள்ளைகளே. நீ எதை கேட்ட அதை தருவார். ஆனா சில நேரம் நம்ம பயந்து போய் மாறி நடக்கிறதுனாலே கலக்கம் வந்தது நமக்கு தெரியும். அப்போ அந்த வசனத்தை படிக்கும்போது அவன் சொல்ற உடனே கால திட்டத்தை விசாரித்து, ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவர்களை திரும்ப அந்த வீட்டுக்கு அனுப்பல. 12வது வார்த்தை, பின்பு அவர்கள் ஏறதுக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் திரும்பினார்கள். 16வது வார்த்தை, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் கொடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரியிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படி பெத்லெகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியா ஆறுதல் அடையாது இருக்கிறாள். தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு சாஸ்திரிகள் கர்த்தருடைய சத்தத்தை விட்டு விலகி போன போது எருசலேமில் உள்ள அப்பாவி பிள்ளைகள், பாவமே தெரியாத பிள்ளைகள், இயேசுவை அறியாத பிள்ளைகள், இயேசு யாருன்னு தெரியாத பிள்ளைகள், 2 வயதுக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் ஏரோது கொலை செய்தார். அவருடைய கோபம் அவ்வளவு கண்டுபிடிக்கப்படலை. ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து வேறு வழியை அனுப்பிட்டார். ஆனா அவனுடைய கோபம் தனியலை. ஒரு ஆள் சைட் ட்ராக் ஆகும்போது
சபையில எத்தனையோ கலக்கம், சபையில எத்தனையோ அழிவு. ஒரு ஆள் சைடு ட்ராக் ஆகும்போது குடும்பத்திலே அழிவு. ஹalleluya. ஒரு ஆள் பாதை மாறும்போது குடும்பத்திலே எவ்வளவு போராட்டம், கலக்கம், வேதனை. ஒரு ஆள் கர்த்தரையே நம்பி வாழ்ந்தீங்க. ஒரு நாள் வாழ குடிசையிலையும் சாப்பாடுக்கு வழி இல்லாமலும் கஞ்சி தண்ணியும் குடித்துட்டு அன்னைக்கெல்லாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு எல்லா காரியத்துக்கும் இரவும் பகலும் கூப்பிட்டவர்கள் இன்னைக்கு பாதை மாறி மனுஷ பேச்சை கேட்காதீங்க, மனுஷ பேச்சுக்கு விசாரிக்காதீங்க. அந்த காலத்திட்டம் அல்ல உன்னுடைய காலத்திட்டம். உன்னுடைய காலத்திட்டம் வேற. வலது கரத்தை உயர்த்தி சொல். சின்னவன் ஆயிரவும் சிறியவன் பலத்த ஜாதி. இதுதான் ஆண்டுடைய அந்த ஒரு எண்ணிக்கை என்பது, ஆண்டுடைய திட்டம் என்பது நம்முடைய திட்டம் அல்ல. ஆண்டு சொல்லி சின்னவனை எப்படி மாத்துவேன்? 1000 மாத்துவேன். சிறியவனை எப்படி மாத்துவேன்? பலத்த ஜாதியா மாத்துவேன். இதுதான் ஆண்டு சொல்லுது. கோலியாத்து நல்ல பெரிய உயரம், படைபலம் எல்லாம் இருக்கிறத பார்த்து சவுல் பயந்துட்டாரு. தாவீது வாராரு. கோலியாத்தை ஜெயிக்கணும்னா கோலியாத்தை விடவும் உயரம், கோலியாத்தை விடவும் படைபலம், கோலியாத்தோட உடவை எல்லாரும் தேடிட்டு திரியும் போது சின்ன குட்டி தாவீது வெறும் கல்லையும் வைத்துட்டு வாரான். அவன் சிரிக்கிறான். தடியோட வாரியா? நான் என்ன செத்த நாயா நீ அடிக்கிறதுக்கு? பாத்தீங்களா? எண்ணி சிரிக்கிறான். சகோதரங்க கேட்கிறாங்க, டேய் ஆடுகளை எங்க விட்டுட்டு வந்த? வேற வேலையே இல்லையா? சின்னவனை பார்த்து அத்தனை பேரும் சிரிச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அந்த சின்னவனுக்குள்ளதான் இருந்தது. கோலியாத்தை கொல்லக்கூடிய அபிஷேகம், கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய அபிஷேகம் சிறி கூட்டமாக நம்ம மேலதான் கர்த்தர் வைத்திருக்கிறான். நம்முடைய தேவன் புறம்பானதை பார்க்கிறவர் அல்ல. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். மறந்துட்டீங்களா? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கோ. உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கோ. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு நீங்க இப்படி பாடுனா கண்டிப்பா அற்புதம் நடக்கும். கண்டிப்பா பெரிய காரியங்கள். தூங்கிடு. என்ன பாட்டு சூப்பரா பாடுறீங்க பார்த்தீங்களா? கைதட்டி பாடுங்க பார்ப்போம். மெசேஜ் முடியலைனாலும் நாளைக்கு முடியும். ஹalleluya சொல்லுங்க. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய மியூசிக் போடுது தம்பி. பெரிய பெரிய என்ன கொண்டுதான் அற்புதம் நடக்கும். தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கு. உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கோ. உலகமே உன்னை பார்த்து வியக்கோ. உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கோ. உலகமே உன்னை பார்த்து வியக்கோ. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கு. உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு
சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தார், உன்னை கொண்டு எல்லாம் நடக்கு. அல்லேலூயா. ஆண்ட சொல்ல, சின்னவனை 1000 சிறு கூட்டம் பயப்படாத. சின்ன தாவீது பார்த்து எல்லாரும் கேலி பண்ணும்போது ஒரு கல்லை வச்சு எரிஞ்சிட்டான் பாருங்க. மல்லாக்கா விழுந்தான். அல்லேலூயா. புற விழுந்து அவன் செத்தே போயிட்டான். அப்பதான் ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு? என்ன பாட்டு? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. மூன்றாவது அதுதான் 1 சாமுவேல் 18:22 படிக்கிறோம். 1 சாமுவேல் 18:22 இதோட முடிக்க போற. 1 சாமுவேல் 18:22 படிங்க. பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோட ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமகன் ஆனால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். 25 கடைசில படிங்க. தாவீதை பெலிஸ்தியரின் கையினால் விழப்பண்ணுவது சவுலுடைய எண்ணமாய் இருந்தது. சவுலுடைய எண்ணம் என்னது? தாவீதை பெலிஸ்தியருடைய கையில விழப்பண்ண. ஆனா தாவீது ஊழியக்கார பார்த்து என்ன சொல்றான்? ரகசியமா அப்படின்னு சொல்லி விடுறான். ராஜா உன் மேல பிரியமா இருக்காரு, அவருடைய பிரபுக்கள் உன் மேல பிரியமா இருக்கிறாங்க, எல்லாரும் உண்மை நேசிக்கிறாங்க. இப்போது ராஜாவுக்கு நீ மருமகன் ஆக போற, மீகால உனக்கு கல்யாணம் பண்ணி தரப்போறேன். அதனால பெலிஸ்தியருடைய ராணுவத்தில் போய் அந்த பெலிஸ்தியர்ல 200 பேரை வெட்டி அந்த 200 நுனித்தோள்களை எனக்கு என்னது என்ன சொல்லுவாங்க, அது பரிசையாக கொண்டு வர்றது. நம்ம சொல்ல இல்லை என்னது, பெண்களுக்கு கொடுப்பாங்க வரதட்சணையா கொடுத்து. வெரி குட். வரதட்சணையா எனக்கு கொடுத்து 200 நுனித்தோலை வரதட்சணையா கொடுத்து நீ என்ன செய், மீகால திருமணம் பண்ணி கொடு. இந்த வரதட்சணையினால சவுலுக்கு எந்த பிரயோஜனமோ இல்லை. சவுலுக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா அவனுடைய உள்ளான எண்ணம் என்ன தெரியுமா? பெலிஸ்தியனை இவன் தொடுவான், பெலிஸ்திய இவனை கொல்லுவான், இவனுடைய சாப்டர் க்ளோஸ். உள்ளுக்குள்ளே இது. ஆனா வெளி பிரகாரமா நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, என்னுடைய ஒரு ஊழியக்காரர் எல்லாம் உன்னை நேசிக்கிறாங்க, என் வீட்டுக்கு நீதான் மருமகன், நீ கொண்டது 10000. ஒரே ஒரு பாட்டுக்காக ரகசிய ஆலோசனை, ஒரே ஒரு பாட்டுக்காக, ஒரே ஒரு உயர்வுக்காக, ஒரே ஒரு அற்புதத்துக்காக, ஒரே ஒரு சாட்சிக்காக, நீ சொல்லுகிற ஒரு சாட்சிக்காக, நீ சொல்லுகிற ஒரு பாட்டுக்காக விசனமடைகிற அநேகர். அதற்காக ரகசியமா திட்டம் போடுறான். பெலிஸ்தியன் கையில இவன் விழுவான். ஆனா நடந்தது அப்படி இல்லை. அவன் 200 பேரை கொண்டு 200 நுனித்தோல்ல கொண்டு மாமனாரு கையில கொடுக்கிறான். உடனே இவன் யோசிக்கிறான். அப்பொழுது அவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று கண்டு, அதை படிங்க பாப்போம். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து சவுலின் குமாரத்தி கொண்டறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, எவ்வளவுதான் பெலிஸ்தியனுடைய கண்ணில விடுகிறதற்கு உனக்கு ரகசிய ஆலோசனை தந்தாலோ உன் மேல இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. சொல்லுங்க, என் தலை மேல இருக்கிற அபிஷேகம் ரகசிய ஆலோசனைக்கு உட்படுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ரகசிய கால திட்டத்தில் இயேசுவை அழிக்க ஆண்டவர் விடல்ல. இயேசு அவருடைய தாயுடைய ஜெபத்தினாலே காக்கப்பட்டார்.